If your eye is healthy, சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் விளக்கு கண். ஆமென். விளக்கு தான் உன் கண் கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். முன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தா அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் ஏன் தொழில் உனக்கு ஜெபம் எனக்கு லாபம், ஊழியத்துக்கு ஜெபம் எனக்கு என்ன லாபம்? கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. சபைக்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு விளக்குனார் அவருடைய ஊழியக்காரர். உன் கண்ணு தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். 23 வசனம். உன் கண் கெட்டதாக இருந்தால், அதாவது அன்ஹெல்த்தியா, உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அவன் சொல்றேன், இப்ப யோசித்து பாருங்க, உங்க இருளையும் உங்கள் வெளிச்சத்தையும் ஒரு சரீரத்தில் தீர்மானிக்கிறது காதா கண்ணா? ஆனால் சரீரமாகிய சபைக்கு கண்ணை குறித்த அறிவும் இல்லை, அக்கறையும் இல்லை. அற்புத சரீரம் முழுவதும் வெளிச்சமா சரீரம் முழுவதும் ரொம்ப அவசியமானது. முதல்ல கண்கள் கெட்டதா இருந்தா பிரயாசப்பட்டு எவ்வளவு முயற்சி சபையுடைய வெளிச்சமாய் இருக்கணும்ல. நல்ல கைதட்டி கர்த்தரை நம்ம எல்லாரும் வெளிச்சமாய் வெளிச்சம் என்னது? கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான் வெளிச்சம். விளக்கு என்னது? வார்த்தை. அவனை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருக்குவது இல்லை என்று விளக்கு. ஏன் ஆண்டவரே இந்த ஊழியக்காரனுக்கு அவ்வளவு நீங்க பேக்கப் பண்ணணும் என்றால், ஒரு ஊழியக்காரன் சரீரத்துக்கு எப்படியோ அப்படியே சரீரமாகிய சபைக்கு கண்ணாக இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரு கண் இருளடைந்தால் சரீரம் முழுவதும் இருளடைகிறது. தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். தேவனுடைய விளக்கு அணைவதற்கு முன்னே சாமுவேல் அங்கே படுத்துக் கொண்டார். ஏலியார் தேவனுடைய விளக்கு. வசனம் இருந்ததா? வசனம் அபூர்வம். பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததா? இருந்ததே இல்லை. ஆனாலும் தேவன் பிரதிஷ்டை செய்து ஏற்படுத்தின ஒரு ஊழியன் தான் அவன். சரீரமாகிய சபைக்கு ஏற்படுத்தப்பட்ட கண்கள், கர்த்தருடைய விளக்கு. நான் இந்த கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அடங்காத நிறைய பேருடைய பரிதாப நிலையை நான் உங்களுக்கு